என்னதான் இருந்தாலும் இப்ப எங்க வந்திருக்கோம்? அந்த தேவலோகத்துல தேவ இந்திரனும் இந்திராணி இருந்தால் யார் வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் சொல்றதுக்கு முன்னாடி ஓடாதரா. சொல்லுங்க. கருங்கடலை ஆண்டு வரக்கூடிய கடல் கண்டா சூரன் வந்து வந்திருக்கான்னு போய் சொல்லுங்க. நான் விட்டா தேவலோகம் இல்லனா அடி ஓத சண்டை. கருங்கடலை ஆண்டு முடியாது. கடல் கண்டா சூரன் வந்திருக்கான். விட்டா தேவலோகம். யார் அவ? இல்ல சண்டை. போங்க. போய் வந்திருந்தா நாளை கீழாகவும் கால் மேலாகவும் சரணாகதியை சொல்ற போடா. ஏய் ஐயா என்னடா? நான் போய் உரைத்து உடன் தேவேந்திரன் ஒரு பக்கம் தள்ளுங்க. தேவேந்திரனா ஒரு பக்கம் தள்ளுங்க. ஒரு பக்கம் தள்ளறது. அந்த இந்திராணி என்ன சொல்றா? ஏய் இந்த பொட்ட குட்டியோட இருக்கிற திமிரு எவனுக்குமே இல்லடா. கண்டிப்பா பாத்துட்டேன் நானும். சொல்லு. இந்த பொட்டா போய் உனக்கு தகுண்டா? உனக்கு தகும். இந்த பொட்டா போய் வந்து வந்துகிற பொட்டையிடம் யாரா பொட்டா? என்ன சொல்லமாடா? அங்க இந்திராணி சொன்னா இந்த பொட்டா போய் வந்துகிற பொட்டையிடம் இந்த பொட்டை கிட்ட கால் மேலாகும் தலை கீழாகும் சரணாகதி. உனக்கு உயிர் பிச்சை தராங்களா? எனக்கு உயிர் பிச்சை அவங்க தராங்களா? ஆமா. பொம்னாடி நடந்து பாத்திருக்கியா? அந்த நடை இன்னைக்கு திருப்பி பார்த்து நடக்க வைக்கிறேன் பாரு. எப்படியா பாக்குறியா? இப்போ எங்க போறோம்? தேவலோகத்து வழியாக போலாமா? தாய் எத்திரத்தில் வாழுகின்ற கிட்ட உனக்கு எனக்கு என்னடா யாரா பேசுறானு? அவங்க அமரசிம்பன் ஒரே வெட்டி வெட்டுறாங்க. கடல் மானம் மையத்தில் உள்ள உலகம். இது மூன்று ஒன்றாக உன்னை ஆட்ட முடியாது எனக்கு தெரியும். இங்க வாடா. அங்க போயாரு யார்ட்ட வர என்ன உள்ளூர்கார வெளியூர்கார பார்த்து முகத்தை பார்த்து சரி கீழே பார்த்து நான் பாதத்தை பார்த்து சிரிக்கிறேன். இப்ப இந்த தேவலோகத்துல விட போறியா இல்லையாடா? தேவாக்கி தீரானே பாடா. சொன்ன போது
எனக்கு அறியாத சிறுவன் என்று ஊருக்கு வந்தா இப்போ பொங்காத காலம் போதும். அந்த பாரடா உன்னையே அந்த பாரடா உன்னையே போ நான் பதகதி சேர்க்க வேண்டும் நாடிய என்னும் சமர்க்கு வாடா நீ ஓடிய போடா வருவாயோ நம்ம வருவாயோ தேவலோகம். ஆமா, இப்ப யாருக்குடா சொந்தம்? நமக்கு சொந்தம். சத்யா ஓ, ஏய், போட்டார். நமக்கு சொந்தம் என்ன? ஆமா, அஷ்டத்துக்கு பாலர்கள், பாலர்கள், 8000 ரிஷிகள், ஆ, அஷ்ட வசுக்கள், வசுக்கள், நம்மளா சித்தர்கள். சித்தர்கள். இவன் யார் வந்தாலும் ஆ, நமக்கு நிகர். தாயாக நமக்கு நிகர். தாய் முட்டோ முட்டோ உலகில் நமக்கு நிகர். நானும் ஏதாண்டா கண்டிப்பா தேவண்ணா ஒரு ஒரு பையன் நமக்கு கிடையாது. கிட்ட நெருங்க முடியுமா? முடியாது. தொட்டு பார்க்க முடியாதுடா. முடியாதுங்க. அதனால நாம தான் வந்துட்டுமே. இப்ப எங்க போனோம்? ஓ, அடுத்ததாக கைலாயம். என்ன நடக்குது ஆ, ஏதுன்னு பார்க்கணும். சரி. இந்த தேவலோகத்திய ஆமா, சரி. சேந்திரா கொடியா ஆ, இன்னும் 4 நாள் காட்டுங்க. சாமி கரையேற்றி விட்டான். ஆமா, கைலாயத்தை சென்று கொண்டு சென்று கொண்டிருப்போம். கைலாயம் புறப்படுவோம். கேளுங்க சபையோர்களே, நாரதர் மொழிப்படிக்கு இந்த கதை தெரிந்த தேவரெல்லாம் அடியோதனம் அடித்து இந்த கதை இப்படி இருக்கு. கைலாயமா பீடமா இருக்க முடியாத கைலாய பரமன் சபை நாடி வருவது காண்க. உங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. நான் அதே செய்ய மாட்டேன். துண்டு வாங்கறா. வந்து விட்டேன் சுவாமி, வந்து விட்டேன். அறிவாற்றல் தெரிந்தோர் சூழ்ந்த சபை சபை. இச்சபையில் தோன்றும் எம்மையான என்றார். யார் சுவாமி? ஏண்டா முதற்கண் என்னை நீ கண்டவுடைய அரகரா அரகரா அரோகரா என கொடுத்த குளோசை இந்த அண்டகராகளை இடிந்து அதிர்ந்து உள்ளதை போன்ற அபார குளோசை. ஆமா, அது என்னை குறிப்பிட்டாய் சாமி. நான் வர வழியிலே குளக்கரை வழியாக வந்து விட்டேன். அந்த வழியில போட்டான் 4 பேர் உட்கார்ந்து அரகரா 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 ஓம் அரகரா 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 கைலாயம் அரகரா கைலாயம் சொர்க்கம் சேர கைலாயம் அரகரா அரகரா. ஆமா, இந்த அரகராவை பார்த்தாய். என்னை யாருமே தெரியாது. யார் சாமி? அருகிலே இருந்து சொல்லி செய்யக்கூடிய நந்தீஸ்வர பெருமான் ஏன் என் விளக்கம் தெரியாது கேட்கிறார். சாமி, சாமி பெருமை நான் சொன்னால் அது பெருமை சேர்க்காது, மரியாதை தராது. அப்படியா? சாமி சொன்னால் பெருமை தரும், எதிரே வைத்து பேசினால் பெருமை சேர்க்காது. எதை பேசியவனும் பெருமை சேரும் வகையில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சாமி? அப்படி பேசியவன் ஒருவன் பிள்ளை பரிவத்தையை என்னை பெயரிட்டே அழைத்தான். யார் சாமி? அவன் யார், எவ்வாறு அழைத்தான் என சொன்னால் சாமி
தந்தை குழந்தை எடுத்து என்று தடாக கரையை விடுத்து சந்தியாவதனம் செய்ய விழுந்து எடுத்து மூழ்கினார். ஜலத்தில் மூழ்கிய தந்தை நீண்ட நேரமாக வெளிவரவில்லை. அப்படி என்ற அச்சத்தில் ஆழ்ந்த சிறு குழந்தை அம்மா அப்பா அம்மா அப்பா என குழந்தை கெட்ட அம்மையப்பனாகிய நாங்கள் இருவரும் பார்த்து அம்பாள் ஞானப்பாலை கொடுத்து அப்பாலையை குழந்தைக்கு ஊட்டிவா என விளங்கி அம்பாள் சென்றது பாலையை குழந்தைக்கு ஊட்டியது. பால் அருந்திய வாயோடு அம்மையப்பனாகிய எங்களை தரிசித்த பான்மையாக நின்றான் சம்பந்தன். சந்தியாவதனத்தை முடித்த தந்தை கரையேறி வந்து பார்க்கிறார். பிள்ளை பால் வடிய வாயோடு இருக்கிறார். சம்பந்தா பால் கொடுத்தார். ஆமா எழுந்து விட்டது. ஏண்டா அப்படி செஞ்ச யார் எதை கொடுத்தாலும் வந்து விடலாம். அப்படி என்றால் சம்பந்தனின் தந்தை தந்தை கோபாலபட்சம் கொண்டார் என்பதை குறிப்பாக இருந்தார் சிறு குழந்தை. அப்படி தந்தையே இப்பாலை யார் கொடுத்தது ஆஞ்சேன் அறிந்தேன் அப்படி என்று நானே வருந்துகின்றேன். அப்படி என்று அப்பொழுது கவி பாடினார். எப்படி சொல்கிறார்? பொடி பூசிய உள்ளம் கவர்கள் காதிலே குள்ளத்தை அணிந்து விளையலை சொல்லக்கூடிய அமர்ந்து கங்கை விமலேசனாகவே அந்த கைலாயநாதர் அம்பாளத்திலே பாலை கொடுக்க அம்பாள பாலை எனக்கு ஊட்டியது நான் அறிந்தேன் என்று அழிவாடினார். அதுக்கு முன்னிலைக்கு எத்தனை அடிகளார்கள்? அப்பரர் மாணிக்கவாசகர் 3 பேர்கள் 3 அடியார்கள். அல்லால் வழங்கி சம்பந்தன் என்ற பெயரை மாற்றி திருஞான சம்பந்தன் அப்படி என பட்ட பெயர் வழங்கி 4வது அடிகளாக சேர்த்தேன். 4 அடிகளார் 63 நாயன்மார்கள் பிரசூலத்தக்கதாக அத்தனாகிய சர்வேசன் புறப்படுகிற பொழுது இன்னும் என்னோடு யார் யார் வருவார்கள் சிவபெருமான் கருப்பைக்கும் முட்டைக்கும் கல்லில் தேரைக்கும் விருப்புற்ற முதலிக்கும் ஐயன் உட்கொண்டான் ஊட்டி வளர்க்கான ஒவ்வொரு கற்பனை இருக்கக்கூடிய சிசுக்களுக்கும் முட்டைக்குள்ளே வசிக்கக்கூடிய குஞ்சுகளுக்கும் கல்லிக்குள்ளே வசிக்கக்கூடிய தேரைக்கும் அமுதூட்டக்கூடிய அத்தனாகிய சர்வேசூர் ஜீவகாரண்யநாதன் சிவன் தெரிந்தேன். சிவபெருமான் புறப்பட்டு என்றார் எவ்வாறு போற்றுவார் உலகெல்லாம் அழகில் ஜோதி பொன்னம்பலத்தாலுவோ சிலம்படி வணங்கி வாழ்த்துவோ
தெரிந்தேன். இன்று வந்து ஆதியிலேயே திருவிழா சூழல் ஏற்பட்டு என்னை கோரி எதாகி அபத்தியம் புரிந்து பெரிய வரத்தை பெற்றார்கள். அப்படி வரத்தை பெற்று சத கோடி எவ்வளவு இம்சித்தார்கள். சத கோடி எவ்வளவு கைலாயத்தை எடுத்து எப்படி அவை எழுப்பினார்கள். நான் என்ன செய்தேன் அப்படி என்றால் அப்பொழுது அது ஐயர் அவந்தியை செய்து என்னையே கோரி துய்த்தார்கள். துய்த்துடைய அவர் அவந்திக்கு மனமெச்சிய யான் தோன்றிய அசுராக்களே, நீங்கள் செய்த அபத்தை மெச்சியை வேண்டிய வரத்தை கேளுங்கள் அப்படி என்றேன். அஜனே, தங்கள் பால் தேர்வை பெற்றோம் பாக்கியமானோம். நீங்கள் எங்களுக்கு அருந்துரப்பது உண்மையானால் நாங்கள் எந்த நேரத்தில் எந்த உருவை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த உருவம் எங்களுக்கு வர வேண்டும். அப்படி என்று அறிவித்தார்கள் என்றார்கள். அப்படியே எழிலேன் என்று சென்றார்கள். சொல்ல அமரை கூட்டம் பகையாச்சுதே. அமரை கூட்டங்கள் எப்பொழுது இப்படி கூட்டமாக சேர்கிறதோ அந்த இடத்த வரையில் நின்று நான் பெரிய மலையாக மாற வேண்டும் என்பார்கள். நினைப்பான். அப்புறம் பெருத்த மலையாய் மாறி விடுவான். அப்படியே கீழே உட்காருவான். அந்த கூட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னு நசுங்கி தகடியா போயிடும். ஆமா, ரத்த ஆறு ஓடும். தசை தோல் எலும்பு எதுவும் கிடைக்காது. இப்படி வினோத போர் செய்து அமர கூட்டங்களை அழித்தார்கள். அசுராக்களாகி திருவிழாவில் அரக்கர்கள். அப்படி கொண்டு போயிட்டு சதா கோடி தேவரம் என்னை கோரி எப்படி தொழுதார்கள். நான் என்ன செய்தேன் என்றால் எங்கள் இதையோ அகற்றி எல்லோரும் வாழிக்கக்கூடிய நடராஜ பெருமானே அப்படி அவளுக்கு அருந்துரைக்க வேண்டும். பருவதிகளே மிக சிறந்தது உயர்ந்தது பெரியது எது? எந்த மலை? வடமேரி பருவம். அந்த வடமேரி பருவத்தை வில்லாக பிடித்தேன். வடமேரியில் பருவத்தை பெருமலை வில்லாக பிடித்தேன். அதில் தொடுக்கும் வஸ்திரங்களாக சதகுடி எவ்வளவு லபித்தேன். முதன்மை பெற்ற அஸ்திரம் அதிக கர்த்தா மகா விஷ்ணு நாராயணன் பகவான் நாராயணன். இதை வைத்து வீராவேஷமாக புறப்பட்டு திருவதியை வந்து வேட்டானேஸ்வராக நின்றேன். சரி, பண்ருட்டி பக்கத்தில் திருவதி. அங்கு இருந்து அந்த ஆக்கள் விட்டு வார்த்தை அசுராக்கள் அதம் புரிந்து கொண்டு ஆர்வத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்த உடனேயே எனக்கு ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. எப்படி சாமி? என்னடா இது? நம்மை கோழி சொல்றார்கள், துதித்தார்கள். ஆமா, வரம் பெற்றார்கள். வரத்தை பெற்று ஆயுதம் எடுக்காமல் அஸ்திரங்களை ஏந்தாது அமர கூட்டங்களை எல்லாம் நசுக்கியே பாழ்படுத்தி கொண்டார்கள் என்றால் ஆமா, இவர்கள் என்ன திறமைக்கவர்கள். இப்படி இவளை கொள்ள வேண்டும். அப்படி என நினைந்து வடமேகிற பருவத்தை வில்லாக பிடித்தேன். ஆமா, அந்த வெள்ள தொடல அப்புறம் அதை விட்டேன். சத்தக்கூடிய எவ்வளவு அஸ்திரங்களாக நியமித்தேன். ஆமா, அவளை நியமிக்கவில்லை. முதன்மை பெற்ற அஸ்திரம் நாராயண அஸ்திரம் அதனை தொடவில்லை. இவர்களை வினோதமாக கொண்டு குவிக்க வேண்டும். ஆமா, அப்படி என சொல்லி இணைந்தேன். பாடி அழைத்தேன். அப்படி என்று 16,000 நிலப்பொழி பாடி எழுதுகிறார். ஒரு சின்ன பாடல் எப்படி சொல்லுகிறார் என்றால் அவளை பார்த்து கோபாவேஷம் கொண்டு வடவா முகாக்கியை தெரிவித்து வாயால் சிரிச்சேன் நிறுத்தேன். அடேங்கப்பா, அக்னியால சிரிச்சே எரிச்சி எடுக்கிற ஒண்ணும் போடல. அப்படி கொண்டு குவித்து அமர துயரை போக்கி அசுரனை அழித்து தேவனுக்கு சுபாடித்து அத்தனாகிய சர்வேத ஜீவகாரணம் ஞானாகன் சிவன் தெரிந்தேன். அப்படி என்பது இருந்தால் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. கண்டிப்பா எதிரியை அமர்ந்து நமக்கெல்லாம் வல்வினை போக்கிய நல்ல வாழிக்கக்கூடிய நாராயணியை தொழுது பிறகு அழைக்கலாம் கருது. தனித்து பேசுவது இனிமை தராது. உடன் மனைவி அழைத்து அவளோடு பேச வேண்டும் என்ற கருத்தை கொண்டு இல்லத்தில் உமா பார்வதி இருக்கும். பரமேஸ்வரத்தால் சீக்கிரம் கேளுங்க சபையோரே. மா பார்வதி மா பார்வதி சபையாரி
இந்த உலகம் இருக்கின்றது. ஆமா. இந்த உலகம் ஒரு காலத்தில் ஆ. அழிந்து போய்விட்டது. ஆமா. அதாவது ஜலமயமாக ஆகிவிட்டது. ஆ. அப்படின்னா என்ன? ஜலம் என்றால் தண்ணீர். உலகமே கிடையாது. ஆ. உலகமா மரவட எதுவுமே கிடையாது. ஆஹா. தெரியுதா? தெரியுமா? இந்த உலகம் அழிந்த உடனே ரீம் என்ற ஆதிபரா சக்தியோடு தோற்றமானே. ஆஹா. ஆதிபரியா சக்தியா தோற்றமாய் கண்முழித்து பார்க்க காலத்தில் காலத்திலே என்னடா இந்த உலகம் இப்படி ஆகிவிட்டது, ஆ. மீண்டும் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் ஆ. அப்படி என்று கருதி என்ன பண்ணல, நானும் இப்பயும் பார் பெண்கள் எதையாவது ஒரு பொருளையோ இல்ல காசையோ பணத்தையோ எதை வச்சிருவாங்க. ஆமா. எங்க வச்சுமே தெரியல, தலைக்கு தான் கை போகும். ஞாபகம் இல்லாத. ஆமா. அப்போது அதில் படியில் என்று ஒரு சிக்குமுடி கட்டியாக்கப்பட்டது படியில் கீழே விழுந்தன. ஆஹா. இந்த உலகத்தை எப்படி படைக்க போறோம்னு என் தலையில் கை போகும்போது ஆ. அப்ப அதுல இருந்து வந்தவன் தான் நீ. ஆ. அம்பாள் பிள்ளை. ஆமா. ஆ, ரைட். அதுல இருந்து வந்தவன் தான் நீ. ஆ. இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று கருதி என்ன நினைச்சேன், ஏம்மா? ஒரு பிண்டத்தை பிடித்து பொண்ணா பிறந்தவங்க தனியா இருக்க கூடாது. ஆமா. இந்த உலகத்தை படைக்க வேண்டும். ஆ. ஆடவனும் தேவை. கண்டிப்பா. அப்படி என்று கருதி ஒரு பிண்டத்தை பிடித்து அதுக்கு ஆஹ்வானம் கொடுத்தோம். ஆஹா. உயிர்ப்பு கொடுத்தேன். ஆ. அது என்னன்னு வருது, அம்மா 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 அம்மா. அம்மா என்றால் அம்மா என்று ஓடி வந்தவன் யார்? ஓடி வரான் அந்த பிள்ளையார். அருகாமையில் நான் கேட்ட உடனே கேட்ட உடனே ஆதி பிள்ளையார போல படைத்தவளும் இந்த ஆதி பராசக்தி. அதான் தெரியுது. ஆதி பிள்ளையார போல ஒரு பரமாமித்தினோம். ஆஹா. இரண்டாவது முறையாக ஒரு பெண்டத்தை பிடித்து அதுக்கு ஆஹ்வானம் கொடுத்தோம். ஆ. அது என்னன்னு வருது, என்ன? தங்கா 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 தங்கா. ஆதி நாராயணன் தோற்றமானார் ஆஹா. அண்ணன். என்னடா இது, முந்தி முதலான அம்மா என்று ஓடி வந்தான், வந்தான். இரண்டாவது தங்கா என்று ஓடி வருது. ஆ. அண்ணனா ஏத்துக்கொண்டேன். ஆஹா. அண்ணனா ஏத்து அவர் ஒரு உருவாக அமைத்தினோம். ஆஹா. மூன்றாவது ஒரு பெண்டத்தை பிடித்து பிடித்து அதுக்கு ஆவுகான கொடுக்கும் போது ஆ. அது என்னன்னு ஓடி வருது, என்னம்மா? பெண்ணே 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 என்று ஓடி வருது. அப்போதுதான் ஆதி பரமன் தோற்றமானார். ஆ. ஆ. எப்படி இருக்காரு? ஆதி பரமன் தோற்றமானாரு. ஆமா. எப்படி இருக்காரு? எப்படிமா? நான் இருக்கிறது எங்க இருக்க? அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் அகோரம். ஒரு உருவத்தோடு நிக்கின்றேன். ஆமா. எனக்கு முட்டி காலுக்கும் கீழே வெள்ளாட்டுக்குடி மாறி நின்று பெண்ணே பெண்ணே இருக்கிறார். ஏனி வாசல் எட்டுமா? எப்படி எட்டோ? எட்டாது. உடனே அருகாமல் இருக்கக்கூடிய ஆதி நாராயணன் பார்த்தார். பார்த்தி. தங்க உமா, அன்னவரை நீ கணவனா அடைய வேண்டும். ஆனால் உன்னிடம் பிறந்தது, உன்னிடம் 3 பொருள் இருக்கின்றது. மாட 3 பொருள் இருக்கா? ஆமா. 3 பொருள் கொடுத்துட்டியா? என்ன 3 பொருள்? 2 3 பொருள் என்னடா பொருள்? அப்படி கேளு. அதான் 3 பொருள் இருக்கு உமா. ஆமா. அத வந்து அவரிடம் நீ ஒப்படைச்சியானால் அவருக்கு சமமா வருவாரு, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அதானே அப்படின்னு ஒருத்த உடனே என்னென்ன பொருள்னா கூடைய பொருள் பொருளுங்கிற என்ன, உன் கையில இருக்க முடியாத திருசூலம், சூலம், உன் நெற்றியில இருக்க முடியாத நெற்றிக்கை, கண்ணு, கழுத்துல இருக்க முடியாத மணிமந்தன மாலை, மாலை, இது 3 பொருளை அவர்கிட்ட ஒப்படைப்பா அப்படின்றார். அண்ணா வார்த்தை தட்டப்படாது என்று முந்தி முதலாக மணிமந்தன மாலை கைட்டி கொடுத்து அவர் கழுத்துல போட்டாரு. இடுப்பு அளவுக்கு வந்தாரு. கரெக்டா இருக்கு இப்போ ஒரு அளவுக்கு. இடுப்பு அளவுக்கு வந்தாரு. இன்னும் பாதி வரணுமே. ஆமா. உடனே 2வது இந்த திருசூலத்தை கொடுத்தேன். இதுயா பரவாயில்ல. கொடுத்த உடனே தோல் அளவுக்கு வந்தார். கரெக்டா சுத்தமா கரெக்டா இருக்குப்பா. எங்க கரெக்டா இருக்க? அளவுமா? தோல் அளவுக்கு. தோல் அளவுக்கு தான் வந்திருக்காரு. அதான் உடனே என்னுடைய நெற்றியில இருந்து எல்லாம் நான் கொடுத்தது அவருக்கு தெரியுது. புரியுதா? அவர் சும்மா வெத்தோட்டு அப்படின்னு நான் குண்டுல துப்பாக்கியது சார்ஜிலே இல்ல அவர் செல்ல. சார்ஜ் இல்ல இல்ல நீ எப்படி கண்டா? ஜீவகாருண்யம் சிவபெருமான். ஆமா. அவர் 2லும் அணுவாசியாகிறா. குண்டில துப்பாக்கி வெறும் வெத்து துப்பாக்கின்ற பின்ன முதக்கடவுள் சர்வேஸ்வரன். அது மாதிரி இருக்கட்டும். போய் பாடுறா. வேலை பாரு. என்னுடைய நெற்றியில் இருந்து நெற்றி கண்ணை எடுத்து கொடுத்து அவர் எடுத்து ஒப்படைச்ச உடனே அவர் நெற்றியில் வைத்து என்ன பண்ணுச்சு, அவர் நெற்றியில் வைக்கும் இருக்காலுமே முன்னாடியே நெற்றியில் 6ஆக உதவும் சாய்கின்றன. நெத்திகளை எடுத்த உடனே ஆமா. அப்புறம் ஆதி நாராயணன் பார்த்தார். இதோ இருக்குது மணல், என்னடா தங்கச்சி கழுத்து நெத்தியில இருந்து 6ஆக போகுது அப்படின்னு கருதி இந்த மண்ணை எடுத்து பொட்டு வச்சார். அப்பதான் உதரம் பார்க்கப்பட்டது நின்னுது. அது இப்ப பெண்கள் பொட்டு வைக்கிறது அதான் குங்குமம். இப்ப யாரு குங்குமம் வைக்கிறாங்க? அதெல்லாம் அந்த காலம் 1 ரூபா போட்டு வைக்கிறாங்களா? இப்பெல்லாம் பிசினு போட்டு ஒட்டிக்க வேண்டியதா, இடுப்புல எடுத்து ஒட்டிக்க வேண்டியதா. சரி போகட்டும். அந்த நெற்றிக்கண்ணை அவர் நெற்றியில் வைத்து பொருந்தி உத்து திரும்பி பார்த்தா எனக்கு சாம்பலாக்கின உடனே என்ன செய்வார், அந்த சாம்பலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2ஆக பகிர்ந்து பார்வதின்னு என்ன அப்பதான் பார்வதின்னு பேரோட எழுப்பினாங்க. பாதி சாம்பல்ல. ஆமா பரவாயில்ல. பாதி சாம்பல பிரிச்சதுனால பார்வதி. பாக்கி இருக்க முடியாத பாதி சாம்பல அதை 2ஆக பகிர்ந்து லட்சுமியும் சரஸ்வதியை படுத்தார்கள். இந்த 3 பேருக்கும் பீடம் அமைக்கிறோம். அப்பதான்
என்ன வீடு அரண்மனை. ஆமா. சரஸ்வதியும் பிரமாவையும் சத்தியலோகத்தில் அமுத்தினோம். பகவானே லட்சுமியும் வைகுந்தத்தில் அமுத்தினோம். நாங்க கைலாய மலை போனோம். மலை போன குளிர்ல மலைடா கைலாய எங்க ஊடதான். நான் ஏதாவது கேட்க தெரியாத கேள்வியை கேட்பது பழக்கம். அதான் கேட்பது பழக்கம், அவருக்கு சாபம் கொடுப்பது வழக்கம். என்னமா? ஆமா. என்ன கேப்பீங்க? நான் கேட்க முடியாத கேள்விக்கு பதில் சொல்ல தெரிஞ்சாதானே. தெரியாது. அப்படி புடினி சாவத்தை காலியாகும், மூலியாகும், அழகாகும், பேயாகும், ஏன்னா இன்னைக்கும் பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டவள். ஆமா. இவர் சாவத்தை சாபம் கொடுத்ததெல்லாம் சாவத்தை உடைக்க முடியும், என்னால இருக்க முடியும். கண்டிப்பா. ஆனா கணவன் வார்த்தையை தட்டக்கூடாது ஒன்று. ஆமாமா. கணவனுக்கு மனைவி அடக்கம், மனைவிக்கு கணவன் கொஞ்சம் அடக்கம். ஆனா அவருக்கு எனக்கு எந்தெந்த சாபம் கொடுக்கிறாரோ, எங்கெங்க போய் சாபம் காலியாயிரு, மூலியா போ, துர்க்கியா போ அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரோ, அங்கங்க அவர் கொடுப்பது சாபம் நான் போற எனக்கு லாபம். என்ன கொடுப்பது சாபம்? அது எப்படி லாபமாவா? லாபம் தான். பாமர மக்கள் ரொம்ப 2 கஞ்சி நட்டு வச்சு கூட ஆமா பூசை போட்டு படைப்பாங்க, என்ன படைப்பாங்க? அம்பாள் தான். ஆமா. அம்மா தாயேன்னு செல்லியம்மா காளியாத்தா மாரியாத்தான்னு கும்பிடுவாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்கள பாரு, டேய் ஆடி மாசம் 1ஆம் தேதியில இருந்து பூரா பாடுறோம். ஏன் சித்திரை மாசத்துல இருந்து கூட எனக்குதான் எங்க பார்த்தாலும் தேர் திருநா கும்பாபிஷேகம் நடக்கும். மாசி தை மாசத்துல இருந்து ஆமா பொட்டாசி மாசத்துக்கு உள்ள எல்லாம் அம்பாளுக்கு தான். ஆமா. மாசி மாசத்துல ஒரு நாள் அவருக்கு திருவிழா வரும். அதுவும் வந்தவொடனே சுண்டலையும் கோழி தின்ட்டு புருக்கு புருக்கு குசு விட்டு கிடப்பாங்க. அதுல இருந்து அம்பாளுக்கு தான். வாய் கொள்ளாது வவுறு ரொம்ப போவோம். நெற்றிலே அணிவது பட்டை, கையிலே ஏற்பது திரு ஓடு. கைலாயமாய போனே. யாராவது பிள்ளை இல்லாத புத்தகமாயோ கைலாய பரமனை கோரி அங்க போய் என்ன பிள்ளையா பிறக்க வைப்பாரு. அவர் சொல்றாரு. ஆமா பிறக்க வைப்பாரு. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரு. மறுபடியும் பரவாயில்ல விடு. அப்படி என்ன சொல்லும். சரி மறுபடியும் எங்க போய் பிறந்தது தெரியுமா? அப்படி இவத்தால பருவத்தை ஆண்டு விட பருவராஜால அவங்க மனைவி பேரு மேலாள். 2 பேரும் பிள்ளை இல்லாத காரணத்தால் புத்தகமையாக செய்து அங்க போய் என்ன பிள்ளையா பிறக்க வச்சாரு. எங்க பரவராஜகுலம் அங்க பிள்ளைய பிறக்க வைத்த உடனே அங்க என்ன பண்ணாரு, மழலை பருவம் நீங்கி மங்கை பேர் அடைஞ்சு இருந்தேன் வீட்டுல. அப்போது எங்க அம்மா இது வரவாங்கி பெற்ற பிள்ளையாச்சு அப்படின்னு கோயில் குளம் மூலமாக தீர்த்தாத்திரமாக போயிட்டாங்க. போயிட்டு என்ன உள்ள போட்டு கலந்து வந்துட்டு சாவி எடுத்துக்கிட்டே போறாங்க. இவர் என்ன பண்றாரு, சரி பெருமை ஆயிட்டேன், எப்படி இருந்தாலும் பார்வதி இடப்பாக்கம் சேர்க்கணுமே அப்படி என்று நல்லாடே ஒரு வயதான கிழமை போல வந்து அம்மா பசிக்குதுன்னு எங்க வீட்டுக்கு நேரம் வந்து கத்துறாரு. அப்படி என்ன செய்த, இது யாரோ தெரியலையே வயசானவங்க பசிக்குதுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா உன்னை பூட்டி போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பார்த்தேன். தாத்தா உனக்கு உள்ளம்போடு உணவு கொடுக்கணும் எண்ணங்கள் இருக்கு இருந்த போதிலும் எங்க அம்மா அப்பா உள்ள வச்சு கதை சாத்தி போயிட்டாங்க. நான் என்ன தாத்தா பண்ணுவேன், எங்க கொடுக்கணும் அப்படின்னு. இல்லம்மா உள்ளம்போடு அந்த சங்கம் இருக்கு, உணவு கொடுக்கணும் எண்ணங்கள் இருந்தா அந்த கதவுல கை வச்சுன்னா கதவு திறந்துக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி போய் கதவுல கை வச்சு திறந்துக்குச்சு. உள்ள வந்துட்டார். காட்டிருப்பாரு என்னத்த முகத்தை நீ காட்டிருப்பீங்களா? ஆமாண்டா. ஒரு முகத்தை ஒரு பாக்குறது இல்ல. உடனே போய் சிலிண்டர் கேஸ் 10 வச்சிருப்பியா? எங்கடா? கையில தாங்கத்தான் பருவ குளத்துல சாப்பாடு பருவத்திலேயே வந்து உனக்கு சிலிண்டர் இருக்கு. சாப்பாடு போடணுமே சாமியா இருக்கு. சாப்பாடுலாம் இருக்குதா? அப்ப ஏற்கனவே கேஸ்ல 10 வச்சிருப்பாங்க. உடனே வந்த உடனே எங்க அம்மா அப்பா கோயிலுக்கு போறவங்க வீட்டை நோக்கி வராங்க. அப்படி உள்ள வந்த உடனே ஐயோ தாத்தா எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க, வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற. அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணாங்க, உடனே பார்வதா ஏதாவது சாப்பிட்டுக்கால ஆயிட்டு வந்துட்டு உடனே ஒரு பச்சை குழந்தையா குவா குவான்னு கத்துறாரு. அட்டங்கா கத்தன உடனே எதா இருந்தாலும் இப்பயும் பொண்ணா பிறந்தவங்களுக்கு யார் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி என்பது ஒரு ஆசை வரும். பிள்ளையா இருந்தா தாய் யாரு பிள்ளையா அடுத்தவங்க பார்த்தா பிள்ளை இல்லையான்னு நான் வாரி அடையோடு அணைச்சேன் மார்போடு. ஆமா அணைச்ச உடனே என்னுடைய சலபால பால் குறைய ஆரம்பிச்சேன். பால் சொன்ன உடனே பசிக்குது, பால் குடிச்சா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அவர் சாப்பிட்டு மீந்த பால டீ கடைக்கு கொடுத்தீங்களா? ஆமா ஆமா டீ கடைக்கு தான் கொடுத்தாங்க அம்பாள் பால். அது கிடையாது. சாப்பிட்ட உடனே எங்க அம்மா அப்பா உள்ள வந்த உடனே அவருடைய சுய உருவத்தை இந்த சூலத்தோடு காட்டினார். காட்டாரா? அப்புறம் அவருக்கு ஆடுற வேலை தான் அவருக்கு. அப்புறம் கல்யாணம் பண்ணி திருப்பி வந்தோம், கைலாய மேல வந்தோம். வந்தா ஏதாவது நான் கேட்க முடியாத கேள்விக்கு பதில் சொன்ன தெரிஞ்சா சொல்லலாம், தெரியல பார்வதா சரியா போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா அது கிடையாது. கோபம் வந்து இப்ப ஒரு குடும்பத்துல
ஒரு பையனுக்கு பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஆமா. அந்த குடும்பத்துல வர பொண்ணு முந்தியா, ஆமா, அவங்க அந்த வீட்டுல இருந்த அம்மா முந்தியா, மாமியா முந்தியா, அந்த மருமக முந்தியா? மாமியார் தான் முந்தி. ஆமா. யாரு அந்த மாமியாரு ஏற்கனவே ஒரு மாமியாருக்கு மருமகளா தானே இருந்திருக்கோம். அப்ப மருமக தான் முந்தி. எப்படி இதெல்லாம் கேட்டா அதுக்கு இல்ல, கைலாயத்துல சதாகாலமும் நடக்கிறது இதான் வேதம். ஆமா, வேதங்கள் கேட்க வேண்டியது, தக்க பதில் சொல்ல தெரியாது, பரம பாவத்தை கொடுக்க வேண்டியது. என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல, வணங்க முடியாது, தெரிஞ்ச வணங்கி வந்திருக்க அம்மா, உங்க அம்மா வந்திருக்க சொல்லிட்டு சாமி அம்மா உங்க அம்மா வந்திருக்காங்க. உண்மையில் உங்கள் பிள்ளை பரமேசன் பிள்ளை பரமேசன் வர சொன்னார். பரவாயில்ல, ஒத்துக்கினாங்களா? ஒத்துக்கினார். எப்படி காட்டிங் சாட்டார், ஒத்துக்க மாட்டாரு. ஐயா, தங்கள் பாதத்துக்கானே மகள் கொட்டி உன் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதா வணக்கம். சக்தியாகவே கடந்து அதர்மத்தை போக்கி தர்மத்தை நாட்டி காப்பாற்றக்கூடிய பெருமையும் திறமையும் எக்காண்டு உன்னை போட்டி போல சுட்டும்படியான மேலும் பொருள் மக்கள் உன்னையை போட்டி போல சுட்டும்படியான பெருமையோடு நீ வாழ யமதாசி கண்ணியமானே, விளக்கம் புரியல. நானும் இருப்பது விவிதி மண்டபம், நீங்க இருப்பது வெள்ளி. அது சொல்லக்கூடாது. ஏன்னா எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாய் அதை சொல்லிவிடு. ஏன் நீங்க இருப்பதோ வெள்ளி அம்பலம், நான் இருப்பதோ விவிதி மண்டபம். உண்மை. இந்த அடியார்களை விட்டு என்ன அடுத்த காரணம் அதுதானே. பார்வதா இன்று எதற்காக உன்னை அழைத்த விருப்பம் தானே உனக்கு? ஆமா. நம்மை நாளை மழை தேடி வரக்கூடிய அடியார்களுக்கு வரும்படியான பக்த ஓடிகளுக்கு அந்த அடியார்கள் ரொம்ப நம்மை நாடி வரும்படியான அடியார்களுக்கு அம்மையப்பனாக அமர்ந்து அருள்வார் என்று எனது கருத்து. இதானே, வேற ஒண்ணு இல்லையா? அப்படியாகட்டும், அமர்வோம் அல்லவா? ஏங்க ஒரு காலத்துல ஏங்க நார இருக்க பறக்க முடியாத பட்சிங்க. அதுக்கு ஏங்க மோட்சம் கொடுத்தீங்க? சந்தேகம் என்பதே கொடிய நோய், அதற்கு மருத்துவ மாத்திரை கிடையாது. எதை நீ கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுக்கே சொல்கிறேன். ஐயா, பறவைக்கு மோட்சம் என்ன காரணம் எனக்கு தெரியாது. பறக்கிற வெள்ளை நாரைக்கா, வெள்ளையா பறக்குற நாரை. ஆமா, அது பார்த்தது. நாரை பின் எங்க பார்த்தாலும் பறக்குது, நீ எப்ப பார்த்தியா? என்ன சுவாமி பறவை? பார்வதி தெரியாதனால்தான் அவன் கேட்கிறான். அதாவது எதன் பிரகாரம் யார் யார், அதாவது இந்நாள் இது விளையும் என்று எடுத்து தான் இருக்க என்னாலேயாவது ஒன்றுமில்லை அப்பா மகனே தொழிற்போர் யார் முந்தியீடு செய்த விளையோ என குறிப்பிட்டார்கள் மூதாதையர்கள். முதன்மை பெற்ற சரித்திரம். எந்த நாள்ல எது எதுக்கு எது நடக்கணுமோ அது நடக்கும். அதனுடைய விதிப்படி அவர்களுக்கு அழுள் கொடுத்தும் காப்பாற்றுவது இது கடமை, கடவுளுக்கு கடமை. சரி, வேற ஒண்ணு கிடையாது.
தெரியுதா? அது போகட்டும். பிறகு என்ன? அப்புறம் இன்னும் ஒரு சந்தேகங்க. கேளு. அந்த பன்றிக்கு பால் கொடுத்தா பன்னி குட்டி போட்டு பன்னிக்கு போய் பால் கொடுத்துருங்க. அதை வைக்க மாட்டோம். பசியால் வாடுவதற்கு பசியை தீர்ப்பவன் தான் பரமேசன். அதுக்காக பசியை தீர்த்த முடியாது. அப்புறம் என்ன அமர்ந்திருப்போமா? அப்படியே அமர்ந்திருப்போம். வேற ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன் அதுக்கு பால் கொடுத்த, இதுக்கு மோர் கொடுத்த, இது கொடுத்த, இதெல்லாம் வேலை இல்ல வேலை. பார்வதி சீக்கிரம் போ. கைலாயத்திலே ஜீவகாருண்யம் சிவபெருமானும் அம்பாள் உமையவள் உமா பார்வதியும் சதிமதிகமாக அமரும் நேரத்தில் இந்த கதையை தெரிந்த நைமசாருண்ய வனத்திலே வசிக்கக்கூடிய பௌத்த ரிஷி தர்பார் அப்பா ஆரம்பத்துல பயமா இருக்குதா ராஜாமணி? ஐயோ ஐயோ என்ன சாமி புடி புடி என்ன சாமி போட்டு உருவாக்குறியா? சாமி யாரு சாமி யாரு ஏ சாமி யாரு சாமி யாரு பட்ட போட்ட சாமி யாரு பட்ட போட்ட சாமி யாரு சாமி யாரு சாமி யாரு பட்ட போட்ட சாமி யாரு பட்ட போட்ட சாமி யாரு ஆடி வளர்த்து சடை வளர்த்து ஆடி வளர்த்து சடை வளர்த்து நல்ல சன்னசி போலவே நாமும் விட்டு போதித்திருந்த விளையாட்டை நான் ஒதுவது படிவாள பெண்ணே போதித்திருந்த விளையாட்டை நான் ஒதுவது படிவாள பெண்ணே போதித்திருந்த விளையாட்டை நான் ஒதுவது படிவாள பெண்ணே வாழ பெண்ணே வாழ பெண்ணே சுவாமி யாரென்று விளக்கம் புரிகிறதோ விளக்கம் தெரிகிறதோ யார் சுவாமி நீங்கள் அல்லும் பலும் அருள் அழுகையும் அவனே அவனே என்பதை விட்டு சிவனே சிவனே என்றால் நம்ம இவர்தான் பௌத்த ரிஷி நம்மளை சபித்து விடுவார். ஏன் பௌத்திரம் வந்தா பன்னிக்காரி சாப்பிடலாமே? பன்னிக்கறி பௌத்திரம் வந்தா பன்னிக்காரி அழைச்சிமா சம்மதிய நாரி போவோம் கொல்லிக்கோடு பார்க்க போய் உருவ யாரவா அவர் பௌத்திர ரிஷி சொன்னாரு. பௌத்திரம் பன்னிக்கறி சாப்பிட சொல்றா இல்ல நத்தக்கறி சாப்பிடலாம். இல்லடா பன்னி குடல் சாப்பிட சொல்றா. இளம்புல வாதமா எதுக்குடா அப்படி நடக்கிறாரா? அப்படித்தான் நடப்பாங்க. சாமி கிட விட்டு காணா போச்சு நீதான் இருக்குது. அதான்டா நம்ம சாமிக்கு நேற்று கிடா விட்டுமே ஆமா. அந்த வீரன் கோயிலுக்கு அந்த கிடா காலம் சொல்லி நம்ம எங்க பார்த்தாலும் தேடிங்க இருந்தோமே. ஆமா அட உடம்பு குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம உலகம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம குலதெய்வத்தை போய் வேண்டி கிடா விட்டோமே. ஆமா அந்த கிடா எங்க இருந்தது தெரியுமா? எங்க அம்மா நாள் இல்லாத இன்னைக்கு தாண்டா வந்துருக்குது பலி கொடுக்க. மந்திரம் ஜபித்து விடுவேன். நான் சாப்பிட்டு
போயிடாமா போய் விடு போட்டோம். மரியாதை இல்லாம பேசுறான். ரொம்ப அடாவடி பண்றாங்கம்மா. சாமி நல்லா இருந்துக்கோ, நல்லா இருந்துக்கோ. நல்லா இருக்கிறாங்களா? அம்மா பைப்பா. அப்புறமா தலைவனே டைமே சாமி வார்த்தையில் இருக்கக்கூடிய தவத்தில் சிறந்த முடியானே தவத்தில் சிறந்தவன் ஆகினால் காலை எழுவது காலங்கள் முடிப்பது யாரை அணங்கு தெரியுமா? சார்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற பாமர மக்களுக்கு படிந்து வளர்ந்த 3 கர்த்தாக்களில் தானே முளைத்த சுடரா விளங்கக்கூடிய பரமக்கடவுளையும் அவர் இடபாகத்தில் இருக்கக்கூடிய பார்வை காண வேண்டும் எண்ணத்தோடு இருக்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. வாங்க போயிடலாம். சார்ந்து அம்மா எப்படி காண வேண்டும் புறப்படு. கைலமலைக்கு ஆராய்ச்சிய முடியான அம்மையும் அப்பள் இருந்தால் தங்கள் பக்தியில சிறந்த சீடனாய் விளங்கக்கூடிய பௌத்த ரிஷி வந்திருப்பார்கள். நான் சொல்றேன். சாமி 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 தூங்குறாரா? தூங்குறாரா? தெரியலையா? அம்மா தாயே, அம்மா தாயே. உண்டாதா யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லை. சின்ன வார்த்தை. சந்தேகம் இருந்தால் கேளு. சந்தேகமா? எனக்கு சந்தேகம் நிறைய இருக்கு. சந்தேகம் கொண்டு வந்தாலே நீ சாமி உண்டாதா நான் போய் அழுத்து பார்த்தேன். பக்தியில் சிறந்த முடியான அழுத்து பார்த்தேன். விடக்கூடிய பௌத்த ரிஷி வந்தபோது சரியே அலட்சியமாய் கணவன் மனைவி சதிபதிமா உரையாடி கொண்டிருக்கிறார். சென்றால் 3 கத்தாக்களில் தானே முளைத்த சுடரா விளங்கக்கூடிய பரமக்கடல் அல்லவா? அந்த உமையவள் நல்ல உலகத்தை படைத்தவள். இடபாகத்தில் அமர்த்தி அகந்தையோடு இருக்கின்றார்கள். விடக்கூடாது. இறைவனா இருந்தவள் சரியே தொண்டர்கள் அடக்கா கண்டிப்பா கட்டுப்பட்டவங்க. எங்களுடைய தொண்டனை மீறி இறைவனால் ஒன்றும் செய்ய முடியாது. சாமி நீங்களே வந்து கூட்டு பாருங்க. சென்று பார்ப்போம். நீங்களே பாருங்க. இப்பொழுது நீ பேசுவதை பார்த்தால் நான் என்ன நினைக்கிறேன்? பழக்கம் உனக்கு என்னவென்று நினைக்கிறது என்றால் சொல்லுங்க. எந்த நேரத்திலும் சத்தம், எந்த நேரத்திலும் இறைச்சல், எந்த நேரத்திலும் பூச்சல், கைலாயத்தில் கேட்பதற்கு செவி மறுத்து விடுகிறது. அந்த அளவிற்கு வாய் சத்தம் எப்ப எதை கேட்ட போதிலும் நீங்க என்ன சொல்றீங்களா? எப்படி சாவத்தங்கிறீங்க? எதை போகணும் அகந்தைய காணுமா? எந்த நேரம் பார்த்தாலும் சிரித்துக் கொண்டே இருக்கிறாயே. அது மட்டுமல்ல, லீலியாகவும் கூலியாகவும் மாரியாகவும் உலகெங்கும் அமர்வுகள் அல்லவா? நான் ஒரு பக்தன் வந்திருக்கின்றேன். பார்த்து தெரியவில்லையா?
காது கேட்கவில்லை அழைச்சியுமா ஆணுங்கம்மா கைலாய மன்னன போக்கடுவது கைலாய மன்னன போக்கடுவது பிடி சாபத்தை அடே பார்வதா எப்பொழுது கணவன் மனைவி உரையாடி கொண்டிருந்தீர்களோ நான் வருவதை அறிந்தும் அறியாமல் இருந்தாய் அல்லவா நீ என்ன இடபாகத்தை சேராமல் அழைக்கப்பட்ட பிடி சாபத்தை பார்க்கலாம் ஆண்டவா ஐயா சர்வேசா சர்வேசா ஐயா என்னடா இது போன் சாரிக்கிறாரு ஆண்டவா எப்போது பார்த்தாலும் பெண்ணே பார்வதா பார்வதான்னு என் வாயை பிடுங்குறீங்களே. கைலாயமே அசைத்து போயிட்டு கைலாய பரமா ஏன்னு கேளுங்க. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலாம் மதுமதிரம் கொடுதரா நந்தலாலாம் மதுமதிரம் சிறகிலே நந்தலாலாம் உந்தல் கல்களிலும் கொடுதரா நந்தலாலாம் சிறகிலே நந்தலாலாம்
தோணுதடா நந்தலாலா நந்தலாலா. ஆனால் நாம செய்த கலகம் நன்மையிலே நடந்து கொண்டு இருக்கின்றது. கைலாயம் சென்றான் பௌத்த ரிஷியாகப்பட்டவன். பார்த்தார் கைலாயபரமனும் உமா பார்வதியும் இருவரும் சதியுமதியுமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பார்த்தார் நைமசாரண வனத்தில் இருக்கக்கூடிய பல முனிவர்களிலே ஒருவராகிய கோபத்துக்குரியவர் பௌத்த ரிஷி மகாமுனிவர் கைலாயம் அசனற்று போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டான் பௌத்த ரிஷியாகப்பட்டவன். ஆனால் எனது பாட்டி உமா மகேஸ்வரி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றால். இப்பொழுது கைலாயம் நாம சென்று பாட்டியை கண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம். கைலாயம் தன்னை நாடினார் என்ற கைலாயத்திலே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் உமா மகேஸ்வரியும் ஆமா இருவரும் இருந்தால் நாரதம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வா. தாயே யாரு மா உலகம் சுற்றும்படியான சுற்றுப்படியானே நாள பிறந்த கால் வந்திருக்காங்க. என் பேரனா? ஆமா. ஐயோ இதுக்கு வழி பாட்டி 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 உன்னால் பாதாமா இப்ப வந்தடியே தாக்கப்படுது. கைலாயத்திலே அனுதினமும் தாத்தாவா இருக்கக்கூடிய கைலாயபரமன் மக்களுக்கு எண்ணத்தின்படி விருப்பப்படி நிதானப்படி படி அளக்கும்படி என கர்த்தம் தான். என்ன காரணம்? கைலாயத்திலே அசுவத்து இருக்கின்றது. ஏக்கம் என்னமோ பாட்டி சொட்டம் என்னமோ பாட்டி ஏக்கம் என்னமோ பாட்டி சொட்டம் என்னமோ உனக்கு சுவாட்டம் என்னமோ பாட்டி என்ன நடந்தது தெரியாதடா? எனக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாதடா. நாராயணன் சாட்சியாக எனக்கு தெரியாது பாட்டி. கைலாயத்திற்கு யார் வந்தது? யாரும் வரவில்லையா? அந்த மாதிரி தெரியலையே பாட்டி. கைலாயபரமன் இடத்திலே இருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது இந்த கைலாயத்துக்கு யாராவது வந்தார்களா? வந்தாங்க. யார் வந்தாரு பாட்டி? வனத்திலே இருக்கும்படியான முனிவர் பௌத்த ரிஷி வந்தாரா? பௌத்த ரிஷி வந்த காலத்தில் என்ன நடந்தது? இங்கே நீயும் தாத்தாவும் இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற போது மதிக்கவில்லை. அந்த காரணத்தினால் கேட்கவில்லை. அவராலை சாபத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டாரா? மௌனமிட்டு இருக்கின்றார் தாத்தா. வேற வழி இல்லையே. என்னடா வழி ஐயா? பாட்டி பெண் புத்தி முன்புத்தி என்று சொல்வார்கள். ஆமா. பெண் புத்தி முன்புத்தி கிடையாது பாட்டி. பெண் புத்தி பின் புத்தி. ஏன்னா முன்ன சொல்லிட்டு வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிற கதை பெண்களுக்கு. ஆனால் கைலாயபரமன் இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற போது பௌத்த ரிஷியாகப்பட்டவர் ஓடி வந்தார். கோபத்தில் சிறந்தவர் வந்தாரே. அவருடைய பத்தர் என்ன காரணம்? ஏது காரணம்? அப்படி என்று ஏதாவது கேட்டாயா? நான் தான் கேட்கவில்லை. அவங்களும் கேட்கல, அவங்களும் பேசல, நானும் பேசல. இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி பேரா? கால சுத்தன பாம்பு கடிக்காத விடா. ஆமா ஐயா. கைலாயம் அசுரத்து போன காலத்தினால் முக்கர்த்தாக்களிலே பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஆமா. பிரம்மாவுக்கு என்ன வேலை? கருமண்டம் பிடிக்கும்படியான படைக்கும் தொழில். ஆமா. கைலாயபரமனுக்கு என்ன வேலை? ஜீவகாருண்யம். படி அளக்கக்கூடிய பெரிய தாத்தா நடு தாத்தா நாராயணுக்கு வேலை அழிக்கும் கர்த்தா. ஆமா. 3 வேளையும் கைலாயபரமனுக்கு இந்த கதி நேர்ந்து விட்டாயானால் என்ன பாடுபடும் கைலாயமே. அதனாலே இதுக்கு என்ன வழி ஐயா? இதுக்கு என்ன வழி கேக்குறேன். ஆமா.
கிரேதா திரேதா துவாபர கலியுகம் கலியுகம் 4 யுகம். ஆமா 4 யுகத்திலே ஆ. முதல் யுகத்திலே சரி உன்னுடைய அம்சத்தால் ஆ, பிறந்தவர்கள் ஆ. 7 கன்னிமார்கள் இருக்கின்றார்களே தெரியுமா? ஆமா கைலாயம் வைகுந்தம் சத்திய உலகம். அப்படி கைலாய கன்னிகள் 7 பேர்களையும் இருக்காங்க கேளு பாட்டி, ஆ, 7 கைலாய கன்னிகளை நீ அழைக்க வேண்டும். சரி எப்படி அழைக்க வேண்டும் அழைத்து ஆ, அவருக்கு சில வேலைகளை கொடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்ன அதோ இருக்கின்றவார் கருங்கடல். ஆமா அந்த கருங்கடலை சென்று சென்று அங்க இருக்கும்படியான ஆ, புண்ணிய தீர்த்தங்கள், கொண்டு வரணுமா அந்த கருங்கடலே இருக்கக்கூடிய ஆ, புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை கைலாயத்தில் தெளித்தாயானால் ஆ, சாத்தாருடைய அசூய்கள் மறந்து போய்விடும். மறுபடி உங்க வேலை நீங்க பார்க்கலாம், அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம். ஆனா நாரதர் வந்தானே வந்தாரு நல்லதுதான் சொல்றானா அல்லது கெடுதல் சொல்றானா அப்படி இல்ல கலகம் வைக்கிறானா அப்படி என்று நினைக்க வேண்டாம். நாராயணன் சாட்சனம் உண்மையதான் சொல்றேன். அண்ணே நாரதா நான் சொல்றது பூரா உண்மைதான். ஆ, நினைக்கிறோம் பூரா பொய்யா நினைக்கிறேன். ஆண்டவன் தான் படி அளக்கணும், சரி இருக்கட்டும் அளப்பான். அது போகட்டும். அதனாலே இந்த இப்போ கேளு பாட்டி, ஆ. கன்னி உள்ள கூப்பிடு. சரி கைலாய கன்னி உம்மிடத்தில் இருக்கார்களா? ஆமா. கைலாய கன்னி கூப்பிடு. பேரையும் கூப்பிடணுமா கூப்பிடு. ம் சரி அம்மா கூப்பிட்டாங்கன்னு எல்லாம் எனக்கு பொண்ணுதான் கூட்டு வசதி அம்பாள் பார்வதி கன்னிகள் அழைக்க கன்னிகள் சபை நாடி வருவது காண்க.